உங்களோட முதல் பணி நெய்ர் அலங்காரங்களுடன் அழகான கேக். புரிந்து கொண்டேன். சரி, இப்போது நான் எல்லாவற்றிலும் நீளமான கேக்கை செய்ய போகிறேன். அதிலிருந்து தொடங்குவோம். ஆமாம். கவனமாக இரு. என்ன செய்கிறாய்? மன்னிக்கவும். ஓப்ஸ். நான் முயற்சி செய்கிறேன். ருசியாக இருக்கிறது. நீ மிகவும் முட்டாள். சரி. அட இல்லை, என் கேக்கில் சில நீலப் பொருட்கள் இருக்கின்றன. சரி, நான் இன்னும் சுவாரஸ்யமான ஒன்றை செய்வேன். கேக்கின் வடிவத்தை மாற்றி அதை சமமில்லாமல் மாற்றுவேன். அழகு. இப்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் கிரீம் தேவை. அப்படியே அது மீண்டும் வெள்ளையாக இருக்கிறது. இப்போது எனக்கு கல் தேவை மற்றும் ஏதாவது சிந்த வேண்டாம். சமையலின் போது கவனமாக இருக்க வேண்டும். நான் ஜெல்லி சேர்க்கிறேன். அது என் நீர் அடிப்படையாக இருக்கும். எவ்வளவு சரியாக அது நீள்கிறது. அது ஒரு நீர்வீழ்ச்சி பாருங்கள். குளிர். அதை தொடாதே. சரி, பரவாயில்லை. இப்போது எனக்கு இந்த கருவி தேவைப்படும். முன்னை ஏமாற்றினேன். ஐயோ நேதன், வாங்க. அது நகைச்சுவையாக இருந்தது. சரி, நாங்கள் சுறாவை அப்படியே சேர்க்கப் போகிறோம். அது எங்கள் கேக்கின் பகுதிகளை கடிக்கப் போகிறது. சரியானது. எனக்கு கிடைத்துவிட்டது. நன்றி. இப்போது நான் எல்லாவற்றையும் நிரப்ப வேண்டும். வாங்க, நான் உங்களை சுடப்போவதில்லை. மிகவும் பயந்து விட்டீர்களா? இந்த ஜெல்லியை எல்லாம் கேக்கில் ஊற்றப் போகிறேன். அப்படியே எனக்கு முழு கடலும் கிடைத்துவிட்டது. அருமை. சரி, பரவாயில்லை. இப்போது அலங்கரிக்க என்னுடைய முறை. நமக்கு சில இளஞ்சிவப்பு தேவைப்படும். மேலும் இதை அழகாக மாற்ற ஒரு அச்சு தேவைப்படும். இப்போ சில பிஸ்கட்ஸ் சேர்க்க போறோம். அவசரம் இந்த பச்சை புல்வெளியில நசுக்க போறோம். நம்மளோட சிண்டு உருவச்சிலைய ஒரு ஸ்பிரினி வீட்டை மற்றும் ஒரு மரத்தை சேர்ப்போம். அப்படியே சில வாத்துகள். மற்றொரு சிற்பம். நான் முடித்து விட்டேன். அற்புதம். நானும் இன்னும் முடிக்கவில்லை. எனக்கு ரைஸ் கிறிஸ்பீஸ் தேவைப்படும். நான் ஒரு உண்மையான சுறா செய்ய போகிறேன். அப்படியே இப்போது சுறாவை அலங்கரிக்க சில நீல நிறம் தேவை. அற்புதம். சில பற்களை சேர்ப்போம். நானும் முடித்து விட்டேன். போயிலா. அந்த குட்டி அழகிய பாருங்கள். அவளை சுறா சாப்பிட போகிறது. ஓ இல்லை, நீ என்ன செய்கிற? பொம்மைய தொடாதே. சுறா அதை தின்னும். உன் நேரம் முடிந்து விட்டது. என்ன? மன்னிக்கவும். அப்படியா? பார்க்கலாம். வாவ், அதை பாருங்கள். இது முழு கோட்டை மற்றும் ஒரு குளம். சுவையாகவும் ஒரு நீர்வீழ்ச்சி. கேக் மிகவும் நல்லது. இது என்ன? நேதன், இவ்வளவு கொடூரமாக இருக்காது. கேக்கை சுவைக்கலாம். அது மிகவும் சுவையாக இருக்கிறது. இந்த முறை ஜூடி தான் வெற்றி பெற்றார் என்று நினைக்கிறேன். நன்றி. நான் வென்றேன். அது நியாயமில்லை. நான் தண்ணீர் தீமாவை செய்தேன், ஆனால் நீ அதை சரியாக செய்யலை. அது என்ன? அது இங்க எப்படி வந்தது? இந்த முறை நான் உங்களை சில கப் கேக்குகள் செய்ய சொல்ல விரும்புகிறேன். சரி, பணிப்பு புரிந்தது. என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும். நேதன், நீ என்ன செய்கிறாய்? ஓ, அவை மிகவும் சுவையாக இருக்கின்றன. நான் நிறுத்த முடியவில்லை. ஒரு நிமிடம் நண்பா. இது நம்முடைய அலங்காரம். ஓ சரி, ஆமாம், அவை பாதியாகவே சாப்பிடப்பட்டு விட்டன. என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரிகிறது. நான் அங்கே கொஞ்சம் கிரீம் வைக்கிறேன். அதை இந்த பாதியாக சாப்பிடப்பட்ட கப் கேக்ல வைக்கிறேன். அப்படியே சற்று சிங்குலா மாற்ற கண்களை சேர்க்க போறோம். அற்புதம்.
கூலாக இருக்கிறது. சரியா? பயந்துட்டியா அல்லது ஏதாவது? இல்ல இல்ல, எனக்கு இன்னொரு யோசனை இருக்கிறது. எனக்கு இந்த இதய வடிவங்கள் தேவை. அதில் சில இளஞ்சிவப்பு சாக்லேட்டுகளை ஊற்றப் போகிறேன். அதே போல நான் கப்கேக்குகளை சேர்க்கப் போகிறேன். ஓ இல்லை, நீங்களும் என் கப்கேக்குகளை சாப்பிட்டீர்களா? நீங்கள் அதை எடுத்துக்கொள்ளலாம். நன்றி. இப்ப அவற்றை உருட்டுவோம். அந்த அழகை பாருங்கள், அவை மிகவும் அழகாக இருக்கின்றன. இப்போது நாம் சில கிளிட்டர் சேர்க்கலாம். அவற்றை பிரகாசமாக ஒளிர விடுங்கள். வாங்க, அது ஒன்றுமில்லை. என் மான்ஸ்டர்கள் இன்னும் குளிர்ச்சியாக இருக்க போகின்றன. ஏன் தெரியுமா? நீ பார்க்க போகிறாய், அவை ரயிலில் இருக்க போகின்றன. அடடா, அது ஒரு பரிமாறல். போலா, சாப்பிட தயாராக உள்ளது செஃப். ஓ வாவ், இந்த ராட்சதங்களை ரயிலில் பாருங்கள். அவை மிகவும் நகைச்சுவையாக இருக்கின்றன மற்றும் மிகவும் சுவையாகவும் இருக்கின்றன. எனக்கு இது பிடிக்கும். சரி, இதய வடிவில் உள்ள இந்த அழகான கப் கேக்குகள் சராசரி. எனக்கு தோன்றுகிறது இந்த முறை நாதன் வெற்றி பெற்றார். எனக்கு தெரியும். சரி, இந்த முறை நான் உங்களை சில டோனட்ஸ் செய்ய சொல்ல விரும்புகிறேன். நான் அவற்றை சிறப்பாக செய்வேன். நீங்கள் பாருங்கள், எனக்கு அதில் எதுவும் தேவையில்லை. நான் ஒரு கிண்ணம் மாவு எடுக்கிறேன். நீ என்ன செய்கிறாய்? நான் ஒரு சிறந்த படைப்பை உருவாக்குகிறேன். இப்போது நான் 2 நசுக்கிய முட்டைகளை சேர்க்கிறேன். ஷெல்லின் தலை மீது இருக்கிறது. கவனமாக இரு. சரி, எனக்கு இந்த அழகான சாதனம் இருக்கிறது. இதன் உதவியால் நான் உடனே டோனட்ஸ் செய்ய போறேன். அது தயாராகிவிட்டது. அதை எடுத்து விடுகிறேன். அவை மிகவும் அழகாக இருக்கின்றன. நமக்கு தேவைப்பட்ட தங்க நிறம் என்ன? சரி, நான் மாவை தயாரித்து விட்டேன். இப்போது இந்த அழகான கண்ணாடி தேவை. இதிலே ஒரு துளை செய்ய போகிறேன். பாருங்கள், இது செஃப் முயற்சித்த மிகப்பெரிய டோனட் ஆக இருக்கிறது. ஓ, கவனமாக. அது முடிந்து விட்டது. என்ன? இப்போது என் டோனட்ஸை எப்படி அலங்கரிக்கப் போகிறேன்? நீங்களே பாருங்கள், எனக்கு ஒரு யோசனை வந்துவிட்டது. அதை ஊற்றி விடுகிறேன். அழகான ஓ, நான் சிறப்பாக செய்தேன். இதுதான் எப்படி செய்ய வேண்டும். நாதன், சரி, இப்போது என் டோனட்டை எப்படி அலங்கரிக்கலாம்? நான் மேசையிலிருந்து எல்லாவற்றையும் துடைத்தேன். அதை கண்டுபிடித்தேன். புலேஸ், மேலே சில ஸ்பிரிங்கிள்ஸையும் சேர்க்கிறேன். இங்கே அவை இருக்கின்றன. அப்படியே என் டோனட் சிறந்தது. அதுதான். இது என்ன? நீங்கள் இதை எப்போது செய்தீர்கள்? ஓ, நான் இனி உங்கள் உணவுடன் குழப்பத்தில் ஆர்வமாக இல்லை. ஒரு உண்மையான பேஸ்ட்ரி செஃப் தனது இனிப்புகளை அழகாக அலங்கரிக்க தெரியும். மேலும் சில பூக்களை சேர்க்கிறேன். பார்த்து ரசிக்க. முட்டாள். ஓ, அதுக்குள். சரி, நானும் உடனடியாக ஏதாவது செய்ய வேண்டும். நான் தோற்க முடியாது. நான் என் டோனட்டில் கொஞ்சம் நூடெல்லாம் நிரப்பப் போகிறேன். அப்படியே. ஓ இல்ல, அது வெடித்து விட்டது. ஓ இல்ல, ஏன் டோனட்? எவ்வளவு அழகான கோபுரம். இது என்ன சோனட் துகள்கள்? இதை நான் முயற்சிக்கவே மாட்டேன். சரி, இங்கே என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். இது நிச்சயமாக ரொம்ப சுவையாக இருக்கிறது. ஓ, நான் இதை ரொம்ப விரும்புகிறேன். சூப்பர் கூல் ஜூடி, நீ வென்று விட்டாய். ஹூரே, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். நீங்களும் எனக்காக சந்தோஷமாக இருக்கிறீர்களா என்று நம்புகிறேன். ஓ, இன்னும் பசிக்கிறதா? சில டோனட்ஸ் வேண்டுமா? அவை ரொம்ப சுவையாக இருக்கின்றன. எங்கள் வீடியோ பிடிச்சதா? அப்படியானால் அந்த லைக் பட்டனை அழுத்தி எங்கள் சேனலுக்கு சந்தா செய்யுங்கள். அப்பிறகு சந்திப்போம்.